Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Taste Daily. Taste the Daily. மூன்று பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி எடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்டிவிட்டி. குரு பார்க்கறதுனால வேலை கிடைக்கும், சனி பயிற்சின்னு பார்த்தா சனி இருக்கிறதுனால வேலை கெட்டு போய்டும்னு சொல்லுவாங்க. ராகு பார்க்கும்போது இல்லை வேலை ஆவரேஜாக இருக்கும்பாங்க. அப்போ குழப்பமாக இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமே கிடைக்காதா. அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்காதாங்கிற கேள்வி. இது உங்களுடைய இயக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் காண்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, கடவுள் அனைவரையும் பிளஸ் பண்ணியிருக்கார். வீட்டுக்கு இஎம்ஐ இது வரைக்கும் நீங்கள் கட்டினதே இல்லை, பேச்சுலராக இருந்த வரைக்கும். அதான் புதுசு. இப்போ அதே மாதிரி குழந்தை ஸ்கூலு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா தான் உங்களை சேர்த்து பழக்கம், இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்த்து போகிறீங்க. சார் கிரெடிட் கார்டை நம்ம ஃபுல்லாக அடைச்சிருக்கோமா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிரெடிட் கார்டு ஒரு 50,000 ஸ்வைப் பண்ணியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் இப்போதைக்கு ஃபோன் டார்ச்சர் இல்லாமல் என்ன பண்ணோம், மினிமம் டியூ மட்டும் அடைச்சி விட்டுறது. கடன் தீர, வேலை கிடைக்க, யாருக்கெல்லாம் கடன் திறப்புகுது. கடன் என்பது ஒரு புற்றுநோயை போல. இந்த கடன் மெல்ல மெல்ல அரித்து உங்களுடைய செல்வத்தை, மனவளத்தை, உடல் வளத்தை எல்லாம். உலகமெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து பதிவுகள் பண்ணிட்டு வரோம். என்னென்ன பதிவுகள்? ஃபர்ஸ்ட் தனலட்சுமியை கூப்பிட்டோம், ஆவாகனம் பண்ணோம் காலையில். ஆனால் ஒவ்வொரு லட்சுமியும் ஆவாகனம் பண்ணுறதே ஒரு வேலை. ஒவ்வொரு லட்சுமியும் வெல்கம் ஆகுறாங்க சார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மொபைலில் பார்க்குறத நிறுத்துங்க. உங்கள் வீட்டு வரவேற்பறையில் டிவியில் உட்காந்து ஜம்முன்னு பாருங்கள். அப்படி ஒரு சூப்பரான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்க எல்லாரும் பயனடையணும். காரணம் என்னென்னா, மூன்று பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி எடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்டிவிட்டி. எப்படின்னா, குரு பார்க்கறதுனால வேலை கிடைக்கும், சனி பயிற்சின்னு பார்த்தா சனி இருக்கிறதுனால வேலை கெட்டு போய்டும்னு சொல்லுவாங்க. ராகு பார்க்கும்போது இல்லை வேலை ஆவரேஜாக இருக்கும்பாங்க. அப்போ குழப்பமாக இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமே கிடைக்காதா. தெளிவாக ஒன்று சொல்லுங்கள். அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ராசிப்படி பிரிச்சுட்டோம். இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய கேள்விகள் வருது. என்னென்னா, அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்காதாங்கிற கேள்வி. இது உங்களுடைய இயக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் காண்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, கடவுள் அனைவரையும் பிளஸ் பண்ணியிருக்கார். சில பேரை இப்போ நான் போயிட்டு எனக்கு குழந்தை கிடைக்கலையான்னு போய் கேட்க முடியாது, புரியுதா? அப்போது யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கோ அவங்க அந்தந்த ராசிகளுக்கு இந்த வருடம் பிளஸ்ஸிங். அவங்க அந்த ஐவிஎஃப் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ளோவாக போவோம். ஃபஸ்ட்டு தனம் கிடச்சிது. அடுத்து என்ன பண்ணோம், நீங்கள் வீடு வண்டி வாசல்லாம் வாங்கினீங்க. அப்புறமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறமா குழந்தை பிறந்துருச்சு. இப்போ இஎம்ஐ கட்ட முடியல. ஏன்னா ஒரு பக்கம் ஹவுசிங் லோன் இஎம்ஐ, ஒரு பக்கம் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துணும். ரெண்டு விஷயம் புதுசாக உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்துருச்சு. வீட்டுக்கு இஎம்ஐ இது வரைக்கும் நீங்கள் கட்டினதே இல்லை, பேச்சுலராக இருந்த வரைக்கும். அதான் புதுசு. இப்போது அதே மாதிரி குழந்தை ஸ்கூலு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா தான் உங்களை சேர்த்து பழக்கம், இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்த்து போகிறீங்க. அப்போது இது ஒரு அடிஷ்னல் லோடு. நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு அப்பாவாகி விட்டேன். நானும் என் குழந்தைய படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், கராத்தே கிளாஸ் சேர்த்துறேன். நான் ஆர்ட் டெவலப்மெண்ட் கிளாஸ் சேர்த்துறேன். கடன் தாங்க முடியல. அப்போ என்ன ஆகுது, ஒரு விஷயத்தை தூக்கி இன்னொரு விஷயத்தில் போட்டு, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி இதை தூக்கி அதில் போடுறேன், அதை தூக்கி இதில் போடுறேன். கடனை ஒழிஞ்ச பாடு இல்லை. சில பேர் வட்டிக்கெல்லாம் வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சார் கட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா அசலை மூட்டவே முடியல சார். சார் நிறைய பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நகையை பிளட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த நகை முழுகாமல் பார்த்துட்டே வருவீங்க. ஆனால் அந்த அசலை மூட்டவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் கூட சார் கிரெடிட் கார்டை நம்ம ஃபுல்லாக அடைச்சிருக்கோமா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிரெடிட் கார்டு ஒரு 50,000 ஸ்வைப் பண்ணியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் இப்போதைக்கு ஃபோன் டார்ச்சர் இல்லாமல் என்ன பண்ணோம், மினிமம் டியூ மட்டும் அடைச்சி விட்டுறது. இப்படி மினிமம் டியூவாகவே நம்ம வாங்கின காசை விடவே அசல் அடைச்சவங்க. ஸோ இதெல்லாம் கடன். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். முன்னெல்லாம் ஃபோன் எடுத்தால் ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுப்போம். இப்போ ஃபோன் எடுத்த உடனே கடன், எல்லோரும் அந்த கடன் வாங்கிக்கிறீங்களா, இந்த கடன் வாங்கிக்கிறீங்களா, எப்படியாவது நம்மளை பிடிச்சி போட்டு கடன்காரன் ஆக்கிடுறாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு இப்போ தான் ப்ரமோஷன் வாங்கி ஒரு 15% 20% இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அந்த 20% எப்படியாவது ஏதாவது ஒரு லோனை போட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன், இந்த பதிவில் கடன் தீர, வேலை கிடைக்க, யாருக்கெல்லாம் கடன் திறப்புகுது. சார் பெரிய விஷயம் சார், கேன்சர் கட்டி மாதிரி இந்த பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கடன் என்பது ஒரு புற்றுநோயை போல. அந்த கடன் மெல்ல மெல்ல அரித்து உங்களுடைய செல்வத்தை, மனவளத்தை, உடல் வளத்தை எல்லாம். சார் 20 கைகளை உடைய ராவணன் போய் நிற்கிறான் போர்க்களத்திலே. அவனை கம்பர் விவரிக்கிறார். என்ன விவரிக்கிறார், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறான். அந்த கடன்பட்டவங்க மனசு மாதிரி அப்படிங்கிறாங்க. கடன்பட்டால் மனசு அவ்வளோ கலங்கி போயிடும். எப்படிரா கட்ட போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், விடிஞ்சா 1ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தோம். நான் தான் ஃபஸ்ட்டே வேலை கிடைச்சிருச்சே குருஜி, அப்புறம் தானே கல்யாணம் பண்ணேன். இப்போ தான் நம்ம நண்பர் கூட கேட்டார், நீங்கள் என்னங்க ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது இந்த ஃப்ளோவில். கல்யாணம் வேலை கிடைச்ச அப்புறம் தானே அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். சார்
அப்போ பார்த்த வேலை வேறு சார், இப்போ தான் லோடு அதிகமாகிடுச்சே, இப்போ அதை விட அடுத்த வேலைக்கு போய் ஆகணும், அதிக சம்பளம் தர்ற வேலைக்கு. ஸோ அப்போது வேலை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கடன், வேலை, அடுத்ததாக நோய், மூணாவது ரண ருண ரோக சத்ரு. ரணம்னா காயம் யாருக்கு சரியாக போக போகுது, ருணம்னா கடன் யாருக்கு சரியாக போக போகுது, ரோகம்னா உங்களுக்கு என்ன உடலில் வந்த தீரா வியாதிகள் யாருக்கு சரியாக போக போகுது, சத்துருக்கள் எங்கே போனாலும் திருஷ்டி சார், இந்த திருஷ்டி சத்துருக்கள் இதெல்லாம் யாருக்கு சரியாக போக போகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதல் ராசியாகப்பட்ட மேசராசிக்காரர்கள், மேசராசிக்காரர்களுக்கு சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எங்கிருந்து பார்க்கிறார், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது புதன் 6ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா கன்னியா ராசி, கன்னியா ராசியை சனி பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா கடன் வந்து உங்களுக்கு ஒரு புதன்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க. புதன்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரசரன் உங்கள் கடன் வந்து குறைஞ்சிரும். சனி வந்து புதனை பார்த்துட்டார். பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி புதன்னா நம்பர் 5, நம்பர் 5 வர்ற அன்னைக்கு கூட்டுத்தொகை 14ஆம் தேதி அல்லது 23. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், இந்த பதிவெல்லாம் நீங்கள் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். எப்போ கடனை திருப்பி தரணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த நாள் நீங்கள் இப்படி மாதிரி பண்ணுங்கள். பச்சை கலர் வஸ்திரம் அணிந்து கொள்ளுங்கள். பச்சை கலர் வஸ்திரம், நீங்கள் கடனை திருப்பி செலுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் இந்த வருஷம் கடன் அடைச்சிருவீங்க. ஸோ அப்போ சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6 சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன்கள் அடைந்து விடுகிறது. அடுத்ததாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து 5ஆம் பார்வையாக அதே கன்னியை பார்க்குறார். இவர்களுக்கு 5ன்னா சொத்து சேருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு கடன்கள் தன்னால் குறையும். பாசிட்டிவிட்டி வந்தால் நெகட்டிவிட்டி தன்னால் உங்களை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகக்கூடிய அம்சங்கள் யாருக்குன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதே பலன் தான். புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள், நம்பர் 5 கூட்டுத்தொகை வர்ற அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கும் கடன்கள் சீக்கிரமாக அடைவதற்கான யோகங்கள் உண்டு. மேஷம் சொன்னேன், அடுத்து இப்போது ரிஷபம் சொல்கிறேன். அடுத்ததாக யாருன்னா கடகம், கன்னி 2 ராசி போட்டுக்கோங்க. கடக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குருஜி என்ன சொல்கிறீங்க, கடகராசிக்காரர்களுக்கு கடன் அடைய போதா, அஷ்டம சனியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறைய கடன் வாங்கி உருட்டி புரட்டி தான் வண்டி ஓட்டியிருப்பீங்க. ஸோ அந்த கடனை அடையிறதுக்கு கடனை கொடுத்த கடவுள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பீரியட் வச்சிருப்பாரா இல்லையா, கடவுள் என்ன அவ்வளோ மோசமானவரா? அப்போ அந்த கடவுள் என்ன பண்ணுறார், இந்த வருடம் உங்களுக்கு 2 பேரை பார்க்க விடுறார். இந்த வச்சுக்கோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. என்ன பார்க்க விடுறார், உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே 6ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி 10 பார்த்துட்டார், குரு 7ஆம் பார்வையாக பார்த்துட்டார். 2மே குருவுடைய வீடு. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வியாழக்கிழமைகள் நீங்கள் கடனை திருப்பி தரணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஜுவல்ஸாக வாங்கிட்டு அந்த ஜுவல்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் அடமானம் வச்சு வட்டியெல்லாம் கட்டாத, உங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜராக சொல்கிறேன், அந்த வட்டிலாம் கட்டாத அளவுக்கு உங்களுக்கு இஎம்ஐ 1 வருஷத்துக்கு கட்ட தேவையில்லை. அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கடன் அடைச்சிட்டு பொறுமையாக ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு ஜுவல்ஸாக நீங்கள் மீட்டும் போது உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நகை வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஒரே நேரத்தில் கடன் அடைச்சிட்டிங்க, உங்கள் நகையை மீட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குருவனுடைய வீட்டை குருவே பார்ப்பதால் வியாழக்கிழமைகளில் தங்கத்தை வைத்து நீங்கள் கடன் அடைக்கணும். தங்கத்தை வச்சு அல்லது கோல்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா தெரியும், ட்ரேடிங் நல்லா தெரியும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுடைய கடன் அடைஞ்சிடும். நீங்கள் நிறைய விட்டுட்டீங்க, நிறைய பணத்தை இழந்துட்டீங்க, எப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுன்னு தெரியல. வியாழக்கிழமைகளில் ட்ரேட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை ட்ரேட் பண்ணால் கிடைக்கும். குரு சம்பந்தப்பட்ட பொண்ணில் நகையை வாங்கி விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த சிறப்புடையதாக இருக்கும். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே 6ல் ராகு இருக்கார். இப்போ குரு சண்டால யோகம் ஏற்பட்டு உங்களுடைய கடன்கள் அடையும். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால். அப்போ குரு சனி வீட்டை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் கடனை திருப்பி தரணும். சனிக்கிழமைகளில் ஐயப்பனை வழிபட கடன்கள் அடையும், ஆஞ்சநேயரை வழிபட கடன்கள் அடையும். அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். எள்ளு உருண்டைகள் கால பைரவருக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும். கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி வர்ற அன்னைக்கு கால பைரவருக்கு புனுகு சார்த்தணும். புனுகு சார்த்தி வழிபட உங்களுடைய கடன்கள் அடையும். என்னைக்கு கடனை திருப்பி தரணும், சனிக்கிழமை உங்கள் கடனை திருப்பி தரணும். நீங்கள் பெரும்பாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இரும்பு ஸ்கிராப்பு, இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் உங்களுக்கு வர்ற காசை என்றைக்குமே சனிக்கிழமை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் கடன்கள் சீக்கிரமாக அடையும். நிறைய கருப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க, கருநீல கலர் ட்ரெஸ் போடுங்க. என்றைக்கு சனிக்கிழமைகளில் போட்டு நீங்கள் விரதம் இருங்க. சனிக்கிழமை அன்றைக்கி விரதம் இருந்து ஒரு வேளை காலைல சாப்பிடாமல் இருங்க, அல்லது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள்
நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் பார்ட்டி கிட்டிலாம் தவிர்த்துட்டு சனி பகவானை மனசில் வச்சு அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ பவித்திரமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கடன்கள் அடையக்கூடியது. அடுத்து துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலேயே சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு தான் கடன் அடையவே போகுது. காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து விட்டார். உங்களுடைய கடன்களை அடைக்கப் போகிறார். குருஜி நீங்கள் ஆரம்பத்தில் நிறையா பாயிண்ட் சொன்னீங்க, இப்போ கம்மியாக சொல்கிறீங்க. என்ன கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நோய்கள் பற்றிலாம் சொல்லான்னு இப்போ நான் சொன்ன அத்தனையும் நோய்களுக்கும் பொருந்தும். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாகப்பட்ட புதன்கிழமைகளில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வயசு வருஷம் நீங்கள் போட்டுக்கோங்க. 6ஆம் வீட்டை நான் சொன்னேன் இல்லையா, 6ஆம் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கிறார், புதனுடைய வீடு. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்க, ஒரு டயாலிசிஸ் கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது புதன்கிழமைகளில் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த வியாதி சரியாயிடும். புரியுறதா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு கடன்கள் அடையிறதா இருந்தாலும் சரி, வியாதிகள் விஷயமா இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்களும் புதன்கிழமையாக ஃபாலோ பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க வியாழக்கிழமையை ஃபாலோ பண்ணணும். அந்த வியாழக்கிழமைகள் வரும்பொழுது நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வியாழக்கிழமை போங்க. அல்லது வியாழக்கிழமை கிடைக்கலன்னா நம்பர் 3 வர்ற அன்னைக்கு போங்க. அல்லது கூட்டுத்தொகை 3 வர்றதையாவது போங்க. இது 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, அந்த மாதிரி கூட்டுத்தொகை 3 வர்ற அன்னைக்காவது போங்க. இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. ஸோ அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் வருவதால் குருவனுடைய வீடு அது. அப்போ என்ன ஆகும்னா வியாழக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் கடன்களை திருப்பி தரலாம். ஸோ அந்த கடனை நீங்கள் தங்கமாக கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் இதே பலன் தான் சொன்னேன். கோல்டை பிளட்ஜ் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற கோல்டை பிளட்ஜ் பண்ணி அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு சீக்கிரமாக கோல்டன் மீட்ரு இந்த வழியில் தான் நீங்கள் சார் காலாகாலமாக நாங்கள் அந்த வழியில் தான் சார் கடனை திருப்பி தரோம், வீட்டில் நாங்கள் நகை வாங்கி போடுறதே அவசரத்துக்கு தான் சார். அது ஓகே சார், உங்களுக்கு இந்த வருடம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது நான் தான் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். தங்கத்தில் நீங்கள் தங்கச்சீட்டு போடுங்க. தங்கச்சீட்டு போட்டு நிறையா இந்த வருடமாக அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணுங்கள். அது போன்ற விஷயங்கள், பழைய நகையை எடுத்து அதை கொடுத்துட்டு புது நகை வாங்குங்க. அந்த மாதிரி உங்களுடைய கடன்கள் அடைவதற்காக இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. என்றைக்கு வேலை கிடைக்கும்? வியாழக்கிழமை. அடுத்த சாப்டருக்கு வரேன். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கும் புதன்கிழமை வேலை கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு வியாழக்கிழமை வேலை கிடைக்கும். அடுத்து துலாம் ராசிக்காரங்களை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை வேலை கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு இது நீங்கள் எல்லாத்தையும் அதை வயசு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவர்களுக்குரிய அதிதேவதைகளை நீங்கள் வணங்கணும். ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் 6ஆம் இடத்தை. அடுத்ததாக தனுசுக்கும் மகரத்துக்கும் சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அல்லது வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம். நீங்கள் அறுவை சிகிச்சைகள்லாம் வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணிக்கலாம். அல்லது வந்து சனி, அது அந்த வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் வெள்ளிக்கிழமைக்கு உகந்த யார்? லக்ஷ்மியை வழிபட சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனுடைய அருள் இருந்தால் உங்களுக்கு கடன். சுக்கிரன் அருள் இருந்தால் போதுமே சார், உங்களுக்கு சுக்கிரனுடைய அருளால் தான் அடைய போகுது கடன். மகர ராசிக்காரர்கள் கவலையப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 12 குடையவன், விரயத்தை தரக்கூடியவன், 6ஆம் வீட்டிலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கடனை அவர் தீர்க்கிறார். அப்போ புதன்கிழமைகளில் வரக்கூடிய குரு ஹோரைகளில், அப்போ புதன்கிழமையும் குருவும் சேர்ந்தது நீங்கள் சேர்த்துக்குங்க. புதன்னா விஷ்ணுவுடைய கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணலாம். அல்லது அந்த சென்று அதே மாதிரி வியாழக்கிழமைகள் குருவினுடைய கோயில் சென்று அங்கு புதன்கிழமைகள் நீங்கள் வெளிப்படலாம். அந்த மாதிரி வயசு வருஷா நீங்கள் கலந்து நீங்கள் அதில் வணங்கு கொள்ளலாம். இது நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன் அடையும், வியாதி குறையும். 3வது சத்துருக்கள்னு ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் எல்லாம் போயிடுவாங்க. பொழப்பை மட்டும் பார்ப்பீங்க. உங்களை தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே எதுவும் போக மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. குருஜி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது, ஆசையாக இருக்குது. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக என்னுடன் பேசுவதற்கான அப்பாயின்மெண்ட் புக் செய்து தர காத்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் என்னுடன் நீங்கள் வீடியோ காலில் நேரடியாக பேசலாம். அல்லது ibcbakti.com போனீங்கன்னா அங்கே என்னுடைய பதிவுகள் அடங்கிய தளம் இருக்கும். அங்கே நீங்கள் புக் செய்து கொண்டு என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல. Taste the Daily.